பேச நினைப்பதெல்லாம். அறிஞர் பெருமக்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். ஏனென்றால் நாட்டில் உள்ள பிரச்சனைகளில் தீண்டாமை ஒழிப்பும் ஜாதி ஒழிப்பும் ஜாதி பிரச்சனைகளும் நாட்டு மக்களை அன்றாடம் தீண்டாமை ஒழிப்பு இல்லை, தீண்டாமை இருக்கிறது, ஜாதி இருக்கிறது, ஜாதி ஒழிக்க முடியாது, ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் காதல் மாற்றமல்ல, ஆணும் பெண்ணும் தவறான நிலையில் நடைமுறை இருக்கிறது, இதை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்வது வேறு. எதையாவது ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடாது என்று ஒற்றுமை இருந்தாலே அதுவே ஆபத்து என்ற முறையில் அதை தடுக்க வேண்டும் என்றும் பிரச்சனைகள் எழுகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கல் வருகிறது. அதை வைத்து தான் ஆணவ கொலை என்பதை நாம் தலைப்பாக போட்டோம். ஆனால் சிலருக்கு ஆணவ கொலை என்று மாத்திரம் சொல்லுவானே என்று ஒரு கருத்து வருகிறது. அது மாத்திரம் இல்லை, ஆனால் ஆணவ கொலை காதலித்தார்கள், காதலித்தும் தவறாக காதலித்து விட்டார்கள், ஆனால் காதல் அனுமதிக்கக்கூடாது என்பது வேறு. காதல் மாத்திரமல்ல, ஜாதி மட்டுமல்ல, சாதாரண மக்களும் அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனைகளில் ஜாதி மறுப்பு திருமணம் என்பது மாத்திரமல்ல, சாதாரண பிரச்சனையும் நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பல ஊர்களில் ஜாதி மட்டுமல்ல சாதாரண விஷயங்களுக்கும் சண்டை வருகிறது, தகராறு வருகிறது. அதை தடுக்க யாரால் முடியவில்லை. இப்படி பல பிரச்சனைகள் வந்து சிறு விஷயங்களில் கூட சுதாரணமாக பல ஊர்களில் குடும்பத்துக்குள் சண்டை, அது ஒரு ஜாதிக்கு மாத்திரமில்லை, ஜாதிக்குள்ளேயே சண்டை என்றெல்லாம் வரும் பொழுது அதுக்கு ஏதாரமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி பிரச்சனைகளும் ஜாதி சண்டையாக மாறிவிடுகிறது. ஜாதியே இல்லை இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தடுக்க முடியாமல் அதுவே தொடர்ந்தாக பல விஷயங்களில் சாதாரண குடும்பத்தில் நேராக இளவரசன் படுகொலை, திவ்யா படுகொலை, இப்படியெல்லாம் பல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொலையில் நடக்கும் பொழுது இது நடக்க வேண்டுமா, இதை தவிர்க்க முடியாதா, இதை தவிர்ப்பது எப்படி, இதை தடுக்க வேண்டியது எப்படி என்ற கேள்வி அன்றாடம் வருகிறது. அதில் எங்களை போல உள்ளவர்களுக்கு ஊர்களில், தெருக்களில் அல்லது குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை பூராவும் பார்த்தால் இது என்றைக்கு தீரும் என்பது கவலையாக இருக்கிறது. அந்த முறையில்தான் இது மாதிரி ஜாதி கொடுமைகளும் மத கொடுமைகளும் சில்லறைகளும் இன்றைக்கு சாதாரண திருமணமாக இருந்தாலும் சரி, உறவினர்களுக்குள்ள திருமணமானாலும் சரி, ஜாதி விட்டு திருமணமானாலும் சரி, ஒரே குடும்பத்தில் வசதி இல்லாதவர்களும் வசதி உள்ளவர்களும் திருமணத்தை செய்து கொண்டால் அவனுக்கு இந்த பெண் சரியில்லை, இந்த பெண் அவனை திருமணம் செய்யக்கூடாது, இந்த குடும்பத்தில் அவனுக்கு பெண்ணை கொடுக்கக்கூடாது என்று இதுவே சண்டையும் சச்சரமாக தொடர்ந்து இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதை பற்றி கவலை உண்டு. நாங்கள் சாதாரண மக்களுடன் பழகக்கூடியவர்கள், அதில் கூட ஒரு உறுதி இல்லை என்பதை பார்க்கும் பொழுதுதான் அந்த வேதனையை நீக்க வேண்டும் என்ற தலைப்பில் நானும் பேசுகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். ஆனால் பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் இல்லை, சின்ன குடும்பம் மாத்திரமில்லை, குடும்பத்தில் உறவினர் மாத்திரமில்லை, உறவினர் இல்லாமல் இருந்தாலும்
பழக்கத்தில் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பணியேற்க வேண்டும் என்ற நிலைமை வந்துவிட்டது. இப்படி இருப்பதனால்தான் இந்த ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்ற நிலையில் அதற்கு நாம் எல்லோரும் உணர்ந்து செய்ய வேண்டும் என்ற முறையில் தான் நான் இதை ஒத்துக்கொண்டேன். அந்த முறையில் அறிஞர்கள் நம்முடைய அம்மையார் அவர்கள் எல்லாரும் சிறந்த முறையில் ஆழமாக சிந்தித்து அவர்கள் கருத்துக்களை சொன்னது பொழுது நாம் அதை விட நாம் வேதம் பேச வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அறிஞர் பெருமக்களே அதிலும் பெரும் நிலையில் இருக்கும் பொழுதுதான் அதிலோட வள்ளலாருடைய வார்த்தைகளை உண்டு. வள்ளலார் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் மேலிடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் சில மாதர் அறிவை கெடுத்தார். வள்ளலாரே சொல்லியிருக்கார். வள்ளலார் முதல்ல சொன்னது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல சமுதாயத்தில் வள்ளலாரே சொல்லியிருப்பது தான் இல்லை வள்ளலார் சொன்னதில்லை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் மேலிடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதரவை கெடுத்தார் என்று வள்ளலாரே சொல்லியிருக்கிறார். வள்ளலார் இந்தியாவில் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் வள்ளலார். ஆனால் தான் வள்ளலாரை தமிழ் இலக்கியத்தில் மூலவர் அவர்தான் என்று சொல்லி அவர் வைத்துத்தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி மேவிடும் ஈசன் பெண்ணுக்கு மூளையே இடையில் வருத்தன்னா மாணவன பெண்ணுக்கு மூளை கிடையாது, பெண்ணின் புத்தி பெண் புத்தி தான் என்றெல்லாம் சொல்லி பழகிவிட்டு நிறுத்தித்தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் மேவிடு வீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதரவை கெடுத்தார் என்று வள்ளலார் தமிழுக்கு பெருமை சேர்த்தவரே தமிழ்நாட்டில் வள்ளலால் அந்த பெருமை சேர்த்தார். அவர்தான் இந்த உண்மையை சொன்னார். அந்த முறையில் தான் இந்த ஜாதி இணைப்பு திருமணத்தில் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வைத்து கிராமத்தில் சாதாரண குடும்பங்களில் குடும்ப சண்டையும் ஜாதி சண்டையும் ஆண் பெண் உறவும் அல்லது காதலித்தாலும் அது எப்படி காதல் வந்தது என்பது அதை பற்றி பேசினார். கிராமங்களில் ஒவ்வொரு இடத்திலும் அப்படி சிக்கல் வருகிறது. அதில் வரக்கூடிய சிக்கல் வைத்துத்தான் அதை தீர்க்க வேண்டும். அவை இந்த ஆணவத்தில் கொலை வருவதை தடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஆணவ கொலைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற பேச்சில் நாம் வருகிறோம். அவை அந்த முறைத்தான் இன்றைக்கு பல விஷயங்களை கொண்டு வருகிறோம். இதை தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு பேசப்படுகிறோம். அவை அந்த ஆணவ கொலை தீர்ப்பதற்கு நடைமுறையில் பல சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அந்த சட்டத்தில் பலது இது ஜாதிக்குள்ள சண்டை, அது பெண்ணை குட்டலும் சண்டை இல்லை. அதுதான் சாதாரண இடத்தில் கூட சிறு சிறு விஷயங்கள் ஜாதிக்கு ஜாதி மாத்திரமில்லை, சிறு சிறு விஷயங்கள் வரும் பொழுது பல இடங்களில் கிராமங்களில் தர்மபுரி மற்ற இடங்களில் உடுமலைப்பேட்டை இந்த இடத்தெல்லாம் சாதாரண விஷயங்களுக்கு கொலைகள் நடக்கிறது. அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற முறையில் இந்த ஆணவ கொலை தடுக்க வேண்டும். அதற்கான வழக்கு சிறு வழக்காக இருந்தாலும் அது மேற்கொண்டு வளராமல் தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கான சட்டங்களை கொண்டு வந்து அது வராமல் தடுப்பதற்கும் அப்படி மீறி வந்தால் அதுக்கு தண்டனை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துத்தான் நாம் போராடுகிறோம். அந்த போராட்டத்துக்கு இந்த ஆணவ கொலை தடுப்பதற்கு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற முறையில்
அந்த தீர்மானங்களை நாம் வரவேற்று அந்த தீர்மானங்கள்படி இந்த தவறுகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து